வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் லால் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனில் இப்போ வந்து அரை எலுமிச்சம்பழம் சாறு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம் ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன். அப்புறமா நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம், கெட்டியான தயிர். பொரிச்ச வெங்காயத்தை நல்லா கையில் வந்து ஒரு மாதிரி நொறுக்கிட்டு போடுங்க. கேசரி பவுடர் கொஞ்சமாக, சிகப்பு கலர் இது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம், அப்புறமா சோயா சாஸ் கொஞ்சம். ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி, சின்னதாக 2 பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவில் நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சோம்னா அதையும் ஊற்றிடலாம். அடுத்தது வந்து இப்போ ஒரு 10 முந்திரி, ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு அரை மணி நேரம் மசாலாவில் இது ஊறட்டும். இப்போ அடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, சிக்கன் நம்ம மசாலா பண்ணி வச்சு நம்ம அந்த மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை நம்ம சேர்த்தாச்சு. சிக்கன் வந்து 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே இதாகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொதி வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, நறுக்குன மல்லித்தலை, மேலாப்பில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ இந்த லால் சிக்கன் வந்து நம்ம சப்பாத்தி, புரோட்டா, நெய்ச்சோறு, பஹராக்கானா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. நம்மளோட ஹைதராபாத் லால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களோட செஞ்சு பாருங்கள். ஹைதராபாத் லால் சிக்கன் இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிருச்சு.